உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பெருமான் 6 திருமுறைகள் பாடல்கள் பாடியிருக்கிறார். 6 திருமுறைகளை தாண்டியும் பாடல்கள் பாடியிருக்காரு. உரைநடைகள் ஏராளம், கடிதங்கள் ஏராளம், கட்டுரைகள் ஏராளம், கருத்துகள் ஏராளம், தத்துவங்கள் ஏராளம்னு வாழ்க்கை முழுதும் நிறைய எழுதியிருக்காரு, பேசியிருக்காரு. நமக்கு நல்லா தெரியும். இந்த 6ஆம் திருமுறையில் கிட்டத்தட்ட 144 தலைப்புகளில் அவர் பாடல்கள் எழுதியிருக்கார். அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம உணர வேண்டியது. இந்த 6ஆம் திருமுறைங்கிறது அவருடைய வாழ்க்கையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை முழுதும் அவர் திரும்ப திரும்ப தேடிக்கொண்டே இருந்தார், பயணித்து கொண்டே இருந்தார், உழைத்து கொண்டே இருந்தார். இது சரி, இது சரியில்லை, இது வேண்டும், இது வேண்டாம்ங்கிற ஒரு தெளிவோடு அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த 14 சித்தர்கள்னு சொல்வோம்ல, அந்த 14 சித்தர்களோட நீட்சியாக நாம் 19ஆம் நூற்றாண்டில் கண்டடைந்த நவீன சித்தர் தான் நம்முடைய வள்ளல் பெருமான்கிறதையும் நம்ம உணர்ந்திருக்கோம். இன்றைக்கி அவர் பாடுகின்ற ஒரு பாடல் அவருக்கு நடனமாடணும்னு ஆசையாக இருக்கும். அப்படி சொல்கிறாருங்க. ஏன் அப்படி நடனமாடணும்னு ஆசையாக இருக்குன்னா, அவருக்கு பிடித்தமான ஒரு பெயரை சொல்லுகிறார். அப்படி பிடித்தமான அந்த பெயரை சொல்லும்போது, அந்த பெயரை சொல்லும்போதே எனக்கு அதை சந்திக்கணும், தரிசிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நடனமாடணும்னு ஆசையாக இருக்குது, உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி இருக்குதுன்னு அவர் அப்படியே அடுக்கிறதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வள்ளல் பெருமான் எல்லா உணர்வுகளையும் கடந்த ஒரு ஞானியாக நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த பெயர் அவருக்குள் இன்னமும் சந்தோஷ மழையை பொய்கிறது, இன்னமும் அவருக்குள் ஆனந்த கூத்தாட்டத்தை உருவாக்குகிறது என்றால், அந்த கூத்தாட்டம் நமக்கும் உருவாகணும்ல. அந்த பாடலில் எப்படி கொண்டு போகிறாருங்கிறத பாருங்க. நடனம் ஆட வேண்டும் என்கின்ற வேட்கையை வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற ஒரு பாடல் 6ஆம் திருமுறையிலிருந்து. கருணாநிதி நின் தன்னை காண கண்கள் துடிக்குதே, காண்போம் என்று நினைக்கும் தோறும் உடம்பு ஒடிக்குதே, அருள் நாடகம் செய் பதங்கள் பாடி ஆட விரைவதே, ஆடும் பொதுவை நினைக்க நினைக்க நெஞ்சம் கரைவதே, மெய்யருள் வியப்பு அப்படிங்கிற பகுதியில் இந்த பாடல் இருக்கு. 6ஆம் திருமுறையில் மொத்தமாக 4298 பாடல்கள் இந்த 6ஆம் திருமுறையில் இருக்குது. எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? ஏன்னா ஒரு பாடல், ஒரு வரி எழுதுவதற்கு கூட பலருக்கும் மிகவும் கடினமான வேலையாக இருக்கின்ற காலகட்டத்தில் வள்ளல் பெருமான் 6 திருமுறைகளில் 5000 சொச்சம் பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் இந்த 6ஆம் திருமுறையில் 4000 சொச்சம் பாடல்கள் இருக்குன்னா, அதை ஒரு முறை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்துடுறோம். ஆனால் அவர் எத்தனை முறை அடித்து எடுத்து எழுதியிருப்பார், எத்தனை முறை மாற்றி எழுதியிருப்பார், ராத்திரி பகலா 24 மணி நேரமும் தொடர்ந்து யோசித்து 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 எழுதியிருப்பார்னா 5000 பாடல்கள்ங்கிறது எவ்வளோ பெரிய வியப்பான விஷயம் இல்லை? அதை நம்முடைய வள்ளல் பெருமான் செய்திருக்கிறார், வெறும் 51 ஆண்டுகள் வாழ்ந்து. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு நாளுக்கு ஒரு பாடல்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு வியப்பு தான் தோன்றுகிறது. இவ்வளவு பாடல்கள், இவ்வளவு உரைநடைகள், இவ்வளவு கடிதங்கள், இவ்வளவு கருத்துகள், இவ்வளவு உரைகள் எப்படிப்பா இவர் எழுதினார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த பாடல் மெய்யருள் வியப்பு அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. கருணாநிதி அப்படிங்கிற பேரை சொல்லும் போதே அவருக்கு புல்லரிக்குதான், சந்தோஷமாக இருக்கான், நடனமாடணும்னு ஆசையாக இருக்கான். ஏன்னா அந்த பெயர் என்பது உள்ளத்தில் பெருமழையாக பெய்கிறது. நான் உயிர்ப்போடு இருக்கிறேன் என்றால் இந்த பெயரால் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் உணர்கிறார். கருணாநிதி என்றால் மனசுக்குள் கருணையை பொங்க வைக்கின்ற அந்த உணர்வு. அதை நம்ம அப்படி தான் சரியாக புரிஞ்சுக்கணும். திரும்ப பாடலை பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையாக நம்மை பிரமிக்க வைக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். கருணாநிதி நின் தன்னை காண கண்கள் துடிக்குதே. கருணாநிதி, கருணை நிதி என்பது ஒரு உணர்வு இல்லை? இப்போது கண் எங்கே இருக்குது, காது எங்கே இருக்குன்னா எல்லாரும் காமிக்கலாம். ஆனால் கருணை எங்கே இருக்குது நம்ம மனசில் அப்படின்னு கேட்டால் அந்த உணர்வுக்கு ஒரு அடையாளம் கொடுக்க முடியாது இல்லை? மனசுக்கும் ஒரு அடையாளம் கொடுக்க முடியாது. ஏன்னா அது ரெண்டுமே அருவம், ரெண்டுமே உருவம் இல்லாதது. ஆனால் அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு, அதை காண உள்ளம் துடிக்குதேன்னு சொல்கிறாரு. எல்லாவற்றையும் கடந்த நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு கூட துடிப்பாக இருக்கிறது, இதை தரிசித்து விட மாட்டோமா அப்படின்னு. கருணாநிதியை தரிசிப்பதற்கு நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு உள்ளம் துடிக்குதே அப்படின்னா
ஒரு உணர்வை தரிசிப்பதற்கு உள்ளம் துடிக்கிற ஒரு உணர்வால் தான், அந்த உன்னதத்தால் தான் நம்முடைய வள்ளல் பெருமான் இன்றளவும் நினைக்கப்படுகிறார். அப்படி உருவமில்லாத ஒரு கருணை என்கின்ற உணர்வை வடலூரில் சத்திய தர்மசாலையாக உருவாக்கி இருக்கிறார். அங்கே வருகின்ற எல்லோருக்கும் பசியார உணவு கொடுக்கப்படுகிறது என்றால் கருணாநிதி என்கின்ற அந்த உணர்வின் அடையாளம், உருவமற்ற உணர்வின் அடையாளமாக வடலூர் மாறி இருக்கிறது. அப்படின்னா கருணாநிதியை தரிசிக்க எனக்கு உள்ளம் துடிக்குதுன்னு சொன்ன நம்முடைய வள்ளல் பெருமான் அதை ஒரு உருவமாக மாற்றி, ஒரு தலமாக மாற்றி, அங்கே வருகின்ற எல்லோரும் பசியாறுவதாக ஒரு கருத்தியல்னு கூட சொல்ல முடியாது. இதுதான் உச்சபட்ச ஞானம். ஏன்னா இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆசையை துறந்தவர்கள் இருக்கலாம், ஞானிகள் கூட ஆசையை துறந்திருப்பாங்க. ஆனால் பசியை துறந்தவர்கள்னு யாராவது இருக்க முடியுமா? இல்லை. அப்போ கருணாநிதியை எப்படி உணர முடியும் என்றால், அந்த பசி என்கின்ற உணர்வுக்கு யாரெல்லாம் உணவளிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கருணாநிதி என்கின்ற பெயருக்கு பொருத்தமானவர்கள் என்று வள்ளல் பெருமான் உணர்கிறார். அடுத்தது உள்ளம் துடிக்குது, சரி, அடுத்து என்ன உணர்வான்? காண்போம் என்று நினைக்கும் தோறும் உடம்பொடிக்குதே. நான் இப்போ தரிசிச்சிடுவேன், இப்போ பார்த்துருவேன், இன்னைக்கு பார்த்துருவேன், நாளைக்கு பார்த்துருவேன் அப்படின்னு நினைக்கும் போதே உடம்பொடிக்குதே. அப்படின்னா அப்படியே புல்லரிப்பாக இருக்குது, உடம்பு நடுங்குது, சந்தோஷத்தில் நடுங்குது. எல்லாருக்கும் அச்சத்துலேயும் நடுங்கும், ஆனால் சந்தோஷத்துலேயும் கைகால் நடுங்கும்ல, அப்படி இருக்கும். அப்படின்னா இவரை தரிசிப்பது, இந்த கருணாநிதியை தரிசிப்பது என்பது நிச்சயம் என்கின்ற உணர்வில் நம்முடைய வள்ளல் பெருமான் வாழ்ந்திருக்கிறாருங்கிறத தான் நம்மளால் உணர முடியுது. அவரை சந்திக்க போகிறேன், அவரை தரிசிக்க போகிறேன், அவரோடு நான் இணக்கமாக இருக்க போகிறேன்னு உணரும்போது உடம்பு புல்லரிக்குது, நடுங்குது சந்தோஷத்தில் அப்படிங்கிறாரு. அருள் நாடகம் செய் பதங்கள் பாடி ஆட விரைவதே. அவரோட பேரை பாடி ஆட, அவருடைய நினைப்பில் சந்தோஷமாக பாடி ஆட எனக்கு விரைந்து போகணும் போல இருக்கு அப்படிங்கிறார். சீக்கிரமாக நான் அவரை தரிசித்து அந்த சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவம் ஆட மாட்டேனா அப்படிங்கிறார்னா, எவ்வளவு தூரம் அவர் தன்னுடைய உணர்வை, மனசுக்குள் இருக்கின்ற உணர்வை வெளியே சந்திக்கணும்னு ஆச்சரியமாக நினச்சிருக்கார் பாருங்க. இந்த ஆக்சிமோரான், முரண்தொடை, நம்ம எல்லாருக்கும் கூட மனசுக்குள்ள உணர்வுகள் இருக்கும், ஆனால் வெளியில் அதை உருவமாக்கி காட்டுகின்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்குதா? இல்லை. நாமளே அதை முனைஞ்சு செய்யறதில்லை. ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதா மிக முக்கியம். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. ஆடும் பொதுவை நினைக்க நினைக்க நெஞ்சம் கரைவதே. இதுவும் இன்னும் அழகாக இருக்குது. அவர் கற்பனையில் செய்து பார்க்குறாராம், அப்படி நான் ஆனந்த தாண்டவம் ஆடுவேன், கருணாநிதி என்கின்ற உணர்வை சந்திக்கும் போது நான் புல்லரிப்பேன், ஆனந்த தாண்டவம் ஆடுவேன், உடம்பு சந்தோஷத்தில் நடுங்கும், நடனமாடி பாட்டு பாடி நான் கொண்டாடுவேன். அப்படின்னா அந்த ஒற்றை வார்த்தை நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. அந்த வார்த்தை, கருணாநிதி என்கின்ற வார்த்தை, இதுநாள் வரைக்கும் இலக்கிய பரப்பில் அதற்கு முன்பு கருணை நிதி என்று மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. வள்ளல் பெருமான் கருணாநிதி என்று வடலூரை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் அத்தனை பேரும் மனசில் கருணாநிதியை சுமக்கலாம் என்பதை வள்ளல் பெருமான் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். சுமப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.